friends, welcome to Lifestyle Chennai. இன்னைக்கு நம்ம சேனல்ல செட்டிநாடு நண்டு கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகு எடுத்துர்க்கேன், 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் எடுத்துர்க்கேன், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மிக்ஸி ஜாரில் வெங்காயத்தை நம்ம இதை மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்துக்குங்க. ஏன்னா நமக்கு நல்ல கிரேவி நல்லா கிடைக்கும். ஸோ அதால் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளியும் இதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கடாயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம பட்டை ஆட் பண்ணிக்கலாம். பட்டை நிறைய ஆட் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு ஒரு 2 பட்டை கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் பட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, அதாவது ஆனியன் பேஸ்ட், வெங்காய பேஸ்ட்டை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்படியே தெரிக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போ தான் அந்த வெங்காயம் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் கோல்டன் ப்ரௌன் கலராக நமக்கு சேஞ்ச் ஆகணும். வெங்காயம் ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதில் நல்லா வதங்கட்டும். கலர் நமக்கு லைட்டாக சேஞ்ச் ஆகணும். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இப்போது இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையே நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நீங்கள் நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதாவது நமக்கு கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தையும் தக்காளி குவான்டிட்டியை நீங்கள் ஏற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட ஸ்மெல், அதாவது இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் போல் விடலாம். இப்போ இதில் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இப்போ உப்பு தேவையான அளவுக்கு உப்பு இதிலே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் கறி மசாலா ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட மீன் மசாலா, அதாவது இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம நண்டு நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நண்டை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நண்டு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த மசாலாவில் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நமக்கு நல்லா நண்டில் நல்லா மசாலா இறங்கியிருக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விடலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ இதிலேயே நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ வந்து நம்ம நண்டு வந்து முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நண்டு வந்து நமக்கு நல்லா வெந்து வரணும். ஸோ அதனால் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மிளகாயில் நல்லா அந்த காரம்லாம் வந்து நல்லா அந்த நண்டில் இறங்குற மாதிரி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த நண்டு மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க. மூடி போட்டு நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நண்டு வந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா டிப் ஆகிருக்கு, தண்ணியில் வந்து நல்லா டிப் ஆகிருக்கு. இப்போ இது பாருங்கள், நமக்கு வந்து நல்லா அந்த காரம்லாம் நல்லா வந்து நண்டில் வந்து இறங்கி இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும் போது நமக்கு நல்லா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நண்டில் வந்து மோஸ்ட்டாக வந்து அந்த கிரேவி நல்லா ஒட்டணும், அதுதான் வந்து மெயின். அப்போ தான் நமக்கு அதை சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த டைமில் நம்ம வந்து மிளகு வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு சீரகம் சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நம்ம நல்லா மிளகுலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் அந்த மிளகுலாம் வந்து நல்லா அந்த நண்டில் வந்து இறங்கி இருக்கும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க. அதாவது ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். அப்போ தான் அந்த மிளகு அந்த காரம் எல்லாம் நல்லா அந்த நண்டில் வந்து இறங்கி ரொம்ப ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு நண்டு வந்து ஆல்மோஸ்ட் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டான பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு நல்ல காரம் சாரமான நண்டு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.